நம்ம பாண்டியன் ஸ்டோர்ல அவங்க மாமாவும் அத்தையும் போயிட்டு மயில பாக்குறாங்க. மயில பார்த்துட்ட உடனே அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரவணன் போய் பார்த்தாதான் அவ கொஞ்சம் தேறி வருவா, குழந்தைக்காகவாது அவ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சரவணன் கிட்ட பேச வராங்க. சரவணனும் வந்துட்டு இல்ல என்னால முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீ குழந்தைக்காக நீ போய் தான் ஆகணும், உனக்கு மயில பார்க்க விருப்பம் இல்லை, இதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனாலும் நீ குழந்தைக்காக போய் தான் ஆகணும், இது வந்து நம்ம வீட்டோட வாரிசு, நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கன்வின்ஸ் பண்றாங்க. ஆனா அவர் பாவங்க அவரோட இடத்துல இருந்து யோசிச்சதா தெரியும் அவரோட நிலைமை. எல்லா தப்பையும் பண்ணிட்டு மன்னிப்புன்ற ஒரு வார்த்தையினால வந்து எதுவுமே மாறப்போறது கிடையாது. இருந்தாலும் அவர் ரொம்ப பாவம், அவர் முடியவே முடியாதுன்னு சொல்றாரு. இருந்தாலும் அவங்க அம்மா அவங்க அப்பா நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும், நீ போய் அவளை பார்த்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கன்வின்ஸ் பண்றாங்க. ஃபைனலா அவரும் சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றாரு. அவங்க தம்பி கதிரோட உதவியோட போயிட்டு மயில பாக்குறாரு. மயில் கிட்ட போயிட்டு நம்ம பேசுவோம், ஓகே மனமிறங்கி பேசுவாரு அப்படின்னு பார்த்தா அங்க போயிட்டோம் எனக்கு உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்குன்னு, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா நானே மாறி இருப்பேன், ஆனா நீ வந்து என்னை இப்படி போட்டு ஃபோர்ஸ் பண்ணி என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தி நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்ட, எனக்கு அதனால சுத்தமா பிடிக்கல அப்படி இப்படின்ட்டு பேசிட்டு மயில் கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு வந்துட்டாரு. நான் நினைச்சேன் சரி ஓகே போயிட்டு கன்வின்ஸா பேசுவாருன்னு பார்த்தா அங்க போயிட்டு மயில் கிட்ட என்னால கண்டிப்பா உங்க கூட வாழ முடியாது, அப்படியே நான் வாழ்ந்தாலும் செத்து தான் போவேன், ஸோ தயவு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு என்னை கன்வின்ஸ் பண்ணி என் கூட வாழ வைக்கணும்னு நினைக்க வேணாம்னு சொல்லு, நீயும் வந்து என் கூட வாழணும்னு நினைக்காத, நான் குழந்தைக்கானது எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. மயில எனக்கு உங்க கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு, ஒருவேளை அந்த நிலைமைக்கு தள்ளுப்பட்டுருவோமோ அப்படின்றதுக்காக எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. மயில் அதை கேட்டுட்டு ரொம்ப அழுகுறாங்க. இவர் அங்க இருந்து பேசிட்டு போயிடுறாரு ஒரு வழியா. ஆனா இந்த கதை எப்படி போய் முடியும் தெரியல, மயிலோட இவர் சேருவாரா இல்லையா அப்படின்றது இதுக்கப்புறம் வீடியோஸ் தான் தெரியும். இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.